ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீ ராமச்சந்திரனின் திருநாமம் போகிற உயிரை கூட காத்து கொடுக்கும். லோகத்தையே ரட்சிப்பவன் இராமன், ராஜாராமன். மக்களான நம் அனைவராலும் அவனே அரசனாக இருக்க வேண்டும் என்று விரும்பப்படும் ராமன். அந்த ராமனின் வைபவம் பட்டாபிஷேகத்துக்காக தயரதன் தொடங்கியது. அதற்கேற்பட்ட தடங்கள், ராமன் காட்டுக்கு புறப்பட்டது, இவை எல்லாவற்றையும் அயோத்தியா காண்டத்தில் பார்க்க போகிறோம். நாம் பாலகாண்டத்தை முடித்து தற்போது அயோத்தியா காண்டத்தில் நுழைந்துள்ளோம். இது இரண்டாவது காண்டம். அயோத்தியில் நடந்த செய்திகள் அனைத்தும் இதில் உள்ளது. ராமனுடைய முதல் யாத்திரை முடிந்து விட்டது. ராமனும் தம்பி இலக்குவனும் விஸ்வாமித்திரரோட போய் நேபாள தேசத்தை, இன்றைய நேபாளம், அன்றைய மிதிலா தேசம், அதில் இருக்கும் ஜனகபுரியில் திருக்கல்யாணம் முடிந்து திரும்ப வந்தார்கள். 12 ஆண்டுகள் சுகமே வாழ்ந்தார்கள். இப்போது ராமனுக்கு வயது 24 முற்று பெறுகிறது. இச்சமயத்தில் தான் இவனுக்கு இளவரசி பட்டம் கட்டலாம் என்று தயரதர் மணக்கோட்டை கட்டினார். இதை ஏன் மணக்கோட்டைன்னு கூறுகிறேன் தெரியுமோ? கடைசியில் அது நடக்காமலே போயிட்டே. ஆசைப்பட்டார், ஆனால் அது நடக்கவில்லை. நடந்தது 14 ஆண்டுகள் கழித்து நடந்தது. ஆனால் அக்காட்சியை கண்டு கழிப்பதற்கு தயரதன் இருக்கவில்லை. சொர்க்கத்தை அடைந்து விட்டான். தற்போது நாம் ஓர் ராமர் சன்னிதானத்தை வந்து அடைந்துள்ளோம். இப்போதிலிருந்து அயோத்தியா காண்டத்தை சேவிக்க போகிறோம். ராமனுடைய பேரழகு இந்த காண்டத்தில் வர்ணிக்கப்படுகிறது. ரமயதீதி ராமஹா, காண்பவர்கள் மனத்துக்கு தன் பேரழகாலே இன்பத்தை கொடுப்பவன் ராமன். ரமணம், ரமித்தார்கள் என்றாலே ஆனந்தப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள்னு பொருள். ரமயதீதி ராமஹா, காண்பவருடைய மனத்துக்கும் கண்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவன் தானே. ராமனின் அழகுதானே இங்கு விளக்கப்படுகிறது. அதற்காகத்தான் ஸ்ரீராம அழகர் தேவஸ்தானத்தை அடைந்துள்ளோம். அழகர் சுந்தரத்தோளுடையான் திருமாலிருஞ்சோலமலையில் எழுந்தருளி உள்ளார். அவ்வெம்பெருமானை அந்த இடத்தில் இல்லாத பக்தர்கள் சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டால் ஏன் செய்வார்கள்? இதோ திண்டுக்கல்லில் இருந்து மதுரை போகும் மார்க்கத்தில் 11வது கிலோமீட்டரில் சின்னாளம்பட்டி ஊர் வருகிறது. அந்த ஊரில் இருக்கும் ஸ்ரீராம அழகர் தேவஸ்தானம். ராமனே அழகன், பின்னென்ன ராம அழகன்? பெயர் காரணம் பார்ப்போம். இந்த ஊர் பட்டுக்கு பிரசித்தமான ஊர். விலை பெற்ற பட்டும் உண்டு, நம் போன்றவர்களுக்காக பட்டும் உண்டு. நம் போன்றவர்களுக்குத்தானே ராமன். அவன் என்ன பெருத்த பணக்காரர்களுக்கு மட்டுமா, படித்தவர்களுக்கு மட்டுமா? அனைவருக்கும் ராமன் அல்லவா? ஆகையால் பட்டு போன்ற திருமேனி, பட்டு போன்ற குணம் படைத்தவன் ராமச்சந்திரன். அவனை சின்னாளம் பட்டில் ஸ்ரீராம அழகர் தேவஸ்தானத்தில் சேவிப்பதற்காக வந்துள்ளோம். இதோ கோயிலை சேவித்துக் கொள்வோம். இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எல்லாம் அழகர், அதாவது கள்ளழகர், அழகர் மலை திருமாலிருஞ்சோலமலையில் இருக்கும் அழகனே இங்கு எழுந்தருளி இருப்பதாகத்தான் சேவிக்கிறார்கள். அழகர் அளவுக்கு போக முடியவில்லை, நாமோ அதற்கு இன்னண்டை இருக்கிறோம். அப்ப எங்கு போய் சேவிக்க? இந்த தேவஸ்தானத்துக்கு வரலாம். மற்றொரு சிறு கதையும் கூறப்படுகிறது. அழகர் சித்ரா பௌர்ணமிக்கு வைகை ஆற்றில் இறங்குவதற்காக தன் ஊரிலிருந்து புறப்பட்டு போகிறார். பெரிய உற்சவம். 3 நாள் கழித்து திரும்ப வருகிறார். இவ்வளவு பெரிய உற்சவத்தின் போது அழகர் புறப்பட்டு போய்விட்டால் அப்போது அழகரை சேவிக்க வேணும்னு ஆசை இருந்தால் எங்கு போய் தொழுவார்கள்? ஸ்ரீராம அழகர் தேவஸ்தானத்துக்கு வருகிறார்கள். பெருமானே ஊரை விட்டு போயிருக்கார். தனக்கு பிரதிநிதியாக ராம அழகனை ஏற்பாடு பண்ணி வைத்து அனைவருக்கும் தேவரீர் தரிசனம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று சுந்தரத்தோளுடையான் கேட்டுக்கொண்டான் போலும். ராம அழகரை
மேற்கொண்டு உள்ளே சென்று சேவிப்போம். இப்போதைக்கு கோயிலின் வெளிப்புறம், பாதை ஆகியவற்றை சேவித்துக் கொண்டோம். அயோத்தியா காண்டத்துக்குள் நுழைவோம். கடந்த நாள் சந்திக்கும் போது சுருக்கமாக முதல் சர்க்கத்தை கூறியிருந்தேன். தற்போது விளக்கமாக பார்ப்போம். கச்சதா மாதுலகுலம் பரதேன ததா அனகா சத்ருக்னா நித்திய சத்ருக்னா நீதா பிரீதி புரஸ்கிருதா. ஏற்கனவே கல்யாணத்துக்கு பரதனுடைய தாய்மாமன் வந்திருந்தார். யுதாஜித், கேகயரேஜத்து மன்னவனுடைய புதல்வன். அவர் என்னுடைய பிள்ளைகளை அழைத்து போக வேண்டும் ஆசைப்படுகிறேன், மருமகனை கூட்டி போக வேண்டும், தயாராக அனுப்பி வைக்கிறீரா? கொஞ்ச காலத்துக்கு நாட்டில் சுகமே விட்டிருந்தார். பிற்பாடுதான் யுதாஜித்து வேண்டினார். சரி, தாராளமாக அழைத்து போம். பரதா, உன் மாமனோடைய உன் வீட்டுக்கு போய்விட்டு வா. பரதன் புறப்படுகிறான். கூடவே சத்ருகனும் புறப்பட்டார். சத்ருக்னஹ நித்திய சத்ருக்னஹ நீதா பிரீதி புரஸ்கிருதா. எப்போதும் சத்ருக்களை வென்றவன். நீதா பிரீதி புரஸ்கிருதா, பிரீதியோடு பரதன் பின்னே சென்றான். ஏற்கனவே கூறினேன், வசிஷ்டாச்சாரியர் பரதனுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்து நாள் நன்றாக இருக்கிறதான்னு பார்த்தார். ஆனால் சத்ருக்ன நட்சத்திரத்துக்கு அவர் நாள் பார்க்கவே இல்லை. இது என்ன வியப்பு? அவனும் இளவரசன் தானே, அவன் நட்சத்திரத்துக்கு பார்க்க வேண்டாமா? உடைவாளுக்கோ உடைக்கோ நிழலுக்கோ யாரேனும் நட்சத்திரம் பார்ப்பார்களா? ஒருத்தன் நடந்தால் அவன் நிழல் தனித்து தான் ஒரு ஆள் என்று நினைக்காது. அவனுடைய நிழல் நாம் அவனுக்கு அடங்கினவன் போகும். அதே போல சிறந்த பக்தனான பரதன், அந்த பரதனுடைய நிழல் போலத்தான் சத்ருகனன். தனித்து தான் ஒருத்தன் என்று ஒரு நாளும் சத்ருகனன் நினைக்கவே மாட்டான். பரதேன ததா அனகா நீதா பிரீதி புரஸ்கிருதா. இங்கே அனகா குற்றமற்ற சத்ருகனன்னு கூறுகிறார். ஏன்னா மற்ற பேர்லாம் குற்றம் உள்ளவர்களா? சத்ருகனுக்கு மட்டும்தான் குற்றம் கிடையாதா? இவன் குற்றம் என்ன தெரியுமா? ராமபக்தி என்னும் குற்றம் இல்லாதவன். திரும்ப சொல்றேன், உபன்யாசகர் தப்பா சொல்லல, ராமபக்தி என்னும் குற்றம் இல்லாதவன். அப்ப என்ன ராமபக்தி குற்றமானா, சத்ருகனை பொறுத்த வரைக்கும் அவன் நிலையே வேறு. பரதனோ இலக்குவனோ ராமனை தெய்வமாக கொண்டவர்கள். ஆனா சத்ருகனன் இறை அடியவனான தொண்டனான பரதனையே தெய்வமாக கொண்டவன். அப்ப பரதனை தெய்வமா கொண்டானோ, அப்ப ராமனை பத்தி அவனுக்கு கவலை இல்லை. ராமனை பார்த்தால் அவன் பின்னே போக தோணும். அப்ப பரதனுக்கு தொண்டு புரிய முடியாது. ஆகவே ராமபக்தியே தள்ளுபடி, ராமபக்தியே குறை. இறைவனை தொழுவதை விட இறை அடியார்களை தொழுவதுதான் உயர்ந்தது. பக்தனா இருக்கிறத விட பக்தனாக இருக்க வேண்டும், அடியார்க்கு அடியானாக இருக்க வேண்டும். அடியார்ந்த வையமுண்டு ஆளிலை அன்னவசம் செய்யும் படி யாதுமில் குழவிப்படி எந்த பிரான் தனக்கு அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் அடியார்தம் அடியோங்களே என்று நம்மாழ்வார் பாடியுள்ளார். அப்படி ஒரு அடிமையில் பக்தனுக்கு பக்தங்கிற நிலையில் நின்றவன் சத்ருகுணன். ராமபக்தியே வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு பரதனுக்காகவே வாழ்ந்தவன். ததா அனகா சத்ருக்னஹ பிரீதி புரஸ்கிருதா நீதா. பரதனுக்கு பின்னே சத்ருக்னன் சென்றான். பின்னால் சகிதேவை ருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி அர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹ கௌசல்யா சிசுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அழகான 2 ஸ்லோகங்கள். அதாவது ராமன் நன்கு நாட்டில் வாழ்ந்து வருகிறான். இதுவரை எவ்வளவு சிறந்த பிரம்மச்சாரியா இருந்தார். இப்ப கல்யாணம் ஆயிட்டு சீதையை தவிர வாழ்க்கையில் ஒண்ணுமே தெரியாது போல் இருக்கே இவருக்கு என்கிற அளவுக்கு கிரகஸ்த வாழ்க்கையை நன்கு அனுபவித்தான். 24 வயது ஆகிவிட்டது. உள்ளூர ஒரு குறுகுறுப்பு. ஏற்கனவே ஸ்ரீமன் நாராயணனை தேவர்கள் எல்லாம் போய் வேண்டினார்கள், ராவணனை முடித்து கொடுக்க வேண்டும் என்று. அதற்குத்தான் ராமனாகவே பிறந்திருக்கிறார். இவர் இப்படியே நாட்டில் சுகபோகத்தோட கழித்து கொண்டிருந்தால் எப்போது காட்டுக்கு போக, எப்போது ராவணனை முடிக்க? வந்த காரியம் என்ன ஆகும்? அது இப்பதான் மெதுவா தலை தூக்குகிறது. ராமன் யோசிக்கிறார், மேற்கொண்டு கதை நகரணமே, வந்த காரியம் முடிக்கணுமே, எப்படி முடிக்கலாம்? அதற்கு தகுந்த சிந்தனைகள் செய்ய வேண்டும் இல்லையோ? சிந்தித்தால் கிடு 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 கிடுன்னு நாடக காட்சி ஓட ஆரம்பிக்க போறது. அப்பதான் தசரதன் பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு யோசித்தார். உடனே கூனி மேல ஏறினாள். பார்த்தவுடன் ஆஹா,
ராமனுக்கு பட்டமாம், பரதனுக்கு பட்டம் இல்லையாம். இறங்கி போய் கைகையனிடத்திலே சொல்லிவிட்டாள். கைகைக்கு முதல்ல நம்பிக்கை இல்லாட்டாலும், முதல்ல விருப்பம் இல்லாவிட்டாலும் பிற்பாடு மாற்றிக்கொண்டால். வரம் கேட்க ராமன் காட்டுக்கு போனார். சீதை அபகரித்து போனார் ராவணனே முடிந்தான். இந்த மொத்த நாடக காட்சி ஓடணும்னா அயோத்தியா காண்ட தொடக்கத்துல அதுக்குரிய முடிவெடுத்தாகணுமே. அதைத்தான் சொல்றார், சகிதேவைர் உதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிகி. ராவணனை முடிக்கணுங்கிறதுலே எண்ணம் வந்தது ராமனுக்கு. கௌசல்யா சுசுபேதேன புத்திரேன அபிததேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. இதற்காகத்தான் கௌசல்யை ராமனை பெற்றாள். எப்படி இந்திராணி, இந்திரன், அவனை பெற்ற கஷ்யப பிரஜாபதியும் அதிதி தேவியும் அவர்கள் எப்படி இந்திரனை பெற்று சந்தோஷித்தார்களோ, இல்லை இந்திரன் தம்பி உபேந்திரன், கடைசி தம்பி வாமனமூர்த்தி, வாமனமூர்த்தியை பெற்று அதிதி எப்படி ஆனந்தப்பட்டாளோ அதே போல கௌசல்யை ராமனை பெற்று ஆனந்தப்பட்டாள். ராமனுக்கும் 7 வயது, 24 வயது. இப்போது சரியான சமயம். தயரதன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சகி ரூபோபன்னஸ்ய வீரியவான் அனசூயகா. பேரழகனாக உள்ளான், வீரனாக உள்ளான், யாரிடத்திலும் பொறாமை இல்லை, பூமியை போன்ற பொறுமை படைத்தவன், குணத்தில் என்னை காட்டிலும் மேம்பட்டவன். தயரதன் முதலில் இவனுக்கு இளவரசு பட்டம் கட்டுவதற்குண்டான தகுதிகள் ராமனிடத்தில் உள்ளனவா என்று தானே யோசித்து பார்க்கிறார். பொறுமை இருக்கிறது, நாட்டை ஆளலாம். நல்ல குணம் இருக்கிறது, நாட்டை ஆளலாம். நல்ல பேச்சு வன்மை உள்ளது, ஆளலாம். எல்லாரும் நன்னா இருக்கணுங்கிற தாராள மனசு இருக்கிறது, ஆளலாம். தன்னை காட்டிலும் பிறரை முக்கியமாக நினைக்கிறான், ஆளலாம். எல்லா மக்களிடத்திலும் அன்பு காட்டுகிறான், ஆளலாம். இதெல்லாம் ஆள்வதற்குண்டான தகுதி. இந்த தகுதிகள் எல்லாம் உள்ளனவா என்று தயரதன் யோசித்தான். மேல வரிச ஸ்லோகங்கள் ராமனுடைய பிரபாவம். கதாச்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி நஸ்மரத்யபகாராணாம் சதமப்யாத்மவர்த்தயா. யோசித்து பார்க்கிறான் தயரதன். ராமன் இந்த குணநலங்களை உடையவன். யாரேனும் ஒரு சிறு உதவி தனக்கு புரிந்திருந்தாலும் அதை எப்போதும் மறக்க மாட்டான். சின்ன உதவி பண்ணியிருந்தாலும் எப்பவும் ஞாபகம் வச்சுப்பார். யாரானும் பெரிய தப்பு பண்ணியிருக்காள்னு வச்சுக்கோங்க, அபச்சாரப்பட்டிருக்கா, ராமனுக்கு குற்றம் இழைத்தார்கள்னா உடனே மறந்துடுவார். சின்ன உதவிய கூட எப்போதும் ஞாபகத்தில் கொள்வார். ஆனால் எவ்வளவு பெரிய குற்றம் இழைத்திருந்தாலும் உடனே மறந்துடுவார். சீல விருத்தைகி ஞான விருத்தைகி வயோவிருத்தைச்ச சஜ்ஜனைகி கதையன்னாஸ்தவை நித்தியம் அஸ்திர யோகியாந்தரேஷ்வபி. சீல விருத்தம் யாரிடத்துல போய் ராமன் பாடம் படிக்கிறார் தெரியுமோ, குறையே வைக்கிறது இல்லை. யாரிடத்திலையும் அடிபணிந்து பாடம் கத்துக்கிறார். நாம் பெரியவன் சக்கரவர்த்தி திருமகன் விட்டு நமக்கே எல்லாம் தெரியுமே, கொஞ்சம் படிக்கிறதுக்குள்ளே இப்பெல்லாம் நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும், நமக்கே அனைத்தும் தெரியும் புரியும். ஆனா பெரியோர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கா, கடைசி மூச்சு வரை கத்துக்கணும் கத்துக்கணும் படிக்கணும் படிக்கணும். எவ்வளவு இருக்கு இந்த லோகத்தில். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. அது நன்னா ராமனுக்கு தெரியுமா. குணத்தாலே உயர்ந்தோர்கள், பண்பாலே உயர்ந்தோர்கள், படிப்பாலே உயர்ந்தவர்கள், வயதால் மூத்தவர்கள், இவர்கள் மொத்த பேரிடத்திலையும் அடிபணிந்து கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறான் ராமன். புத்திமான், நல்ல புத்திசாலி, மதுர பாஷி, பேச்சில் இனிமை உண்டு, பூர்வபாஷி, தன் பட்சம் என்ன என்பதை தைரியமாக முன்னால் எடுத்துரைப்பான். பிரியம் வதா, அன்போடு பேசுவான். வீர்யவான் நச்ச வீர்யேன மகதாஸ்வேன விஸ்மிதா. ஒரு பக்கம் எத்தனைக்கெத்தனை கனிவோ இனிமையோ அத்தனைக்கத்தனை வீரம். எதிரின்னு நினைத்தா வீரம், மக்கள் நினைத்தா கனிவு. எப்படி இந்த ரெண்டு ராமனிடத்துல சேர்ந்திருக்கு. ஆரோகா, ஒரு ஆரோக்கிய குறைவில்லை. தருணகா, நல்ல இளைஞனா இருக்கார். வாக்மி, பேச்சு சாமர்த்தியம். வபுஷ்மான், தேச காலவித்து, எந்த தேசத்தில் எந்த காலத்தில் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தெரிந்து செய்கிறான். ஆகவே தயரதன் இப்ப மெதுவா மனசுல ஆசைப்படுறார். இவனுக்கு இளவரசு பட்டம் கட்டிவிடலாமா, நாமே முடிவெடுக்கலாமா? கூடாது. ஜனநாயகம் அல்லவா, மக்கள் அனைவரையும் கூட்டி பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று தயரதன் எல்லாரையும் கூப்பிட போறார். நாமும் கலந்து கொள்வோமே.